ஆனால் அவனுடைய நினைப்பை முறிக்கும் விதமாய் நாரத மகரிஷி, மாதலி, நர ஜன்மம் என்று எண்ணத் தேவையில்லை. நேர்மையாக பாரபட்சமின்றி தீர்ப்பளிப்பதில் தேவர்களை விட நர ஜன்மங்கள்தான் மேலானவர்களாய் விளங்குகிறார்கள். விக்ரமாதித்தனோ தேவர்களையும் மிஞ்சக்கூடிய அதி சாமர்த்தியசாலி என்றார். அந்த க்ஷணமே தேவராஜனின் தேர்ப்பாகனாகிய மாதலி விமானத்தில் ஏறிக்கொண்டு பூவுலகிற்கு புறப்பட்டான். உஜ்ஜயினி பட்டணத்தை மாதலி அடைந்து அரண்மனைக்குச் சென்றான். அரசனை முறைப்படி வணங்கிதான் வந்துள்ள காரியத்தை தெரிவித்தான் தேவசாரதி. அரசே, தேவலோகத்து இந்திரன் சபையில் நடன மாதர்களான ஊர்வசி, ரம்பை இருவரில் சிறந்தவள் எவள் என்கிற தகராறு கிளம்பியுள்ளது. அவர்களுடைய நடனப் போட்டியைக் கண்டு தேவாதி தேவர்களாலும் சிறந்தவள் யாரென்பதைச் சொல்ல முடியவில்லை. நாரத பகவான் தங்களது மேதா விலாசத்தைப் பற்றி சபைக்கு பிரசங்கித்து தங்கள் ஒருவராலேயே அது தீர்மானிக்க முடியும் என்று தெரிவித்தார். அதன் மீது தேவராஜனும் தங்களை அழைத்து வரும்படி தேவ விமானத்துடன் என்னை அனுப்பி வைத்தார். தங்கள் வரவுக்காக தேவர்கள் காத்திருக்கின்றனர். நீர் வருகிறீரா இல்லையா என்றான் மாதலி. மதிமந்திரி பட்டியும் தன் மகாராஜனை தேவலோகத்திற்குப் போய் தன் வீர பிரதாபங்களை நிலைநாட்டி வரும்படி தெரிவித்தான். விக்ரமாதித்தன் மறுமொழி பேசாது பத்திரகாரியம்மனை வணங்கி திருநீரும் எலுமிச்சம்பழமும் பெற்றுக்கொண்டு அமராவதி பட்டணத்திற்கு புறப்பட்டான். தேவேந்திரனின் அழைப்பை உதாசீனப்படுத்த முடியுமா? விமானத்தின் தேர் தட்டிலே விக்ரமாதித்தன் தனது வலது காலின் பெருவிரலை வைத்து அழுத்திக் கொண்டு இடது காலையும் எடுத்து வைப்பதற்குள்ளாகச் சட்டென விமானத்தை படுவேகமாக கிளப்பிவிட்டான். அப்போதும் மாதலிக்கு விமானத்தில் ஏறுவதா என்கிற நினைப்பு தேவசாரதிக்கு இருந்தது. ஆனால் விக்ரமாதித்தன் கீழே விழுந்துவிடவில்லை. தேவசாரதியின் கருத்தை யோகித்துக் கொண்ட விக்ரமாதித்தனோ தன் ஒரு காலின் பெருவிரலை தேர் தட்டில் அழுத்தியபடி ஆணி அடித்தது போல் நின்று கொண்டிருந்தான். அவனுடைய சாமர்த்தியத்தைக் கண்ட தேவசாரதியும் மனம் மாறி தன்னுடைய பிழையை மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டான். அதன் பின்னர் தேவ விமானம் தேவேந்திரனின் கொலுக்கூடத்தை அடைந்தது. இந்திரன் சபையிலே அரசனுக்கு தகுந்த சிம்மாசனம் கொடுத்து கலரவிக்கப்பட்டது.